காட்டாம சும்மா ஆனாவனா ஜென்ஸ் கூட்டு போய் காட்டவே மாட்டாங்க. சோ அப்ப வந்து பேபி பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி வயித்துல இப்படி படுத்துறதுக்கு சொன்னாங்க. ஏமா பண்றது தப்பெல்லாம் சில இதெல்லாம் பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம இவங்களா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சுகர் அதிகமா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஸ்வீட் வாங்கி தின்றாங்க. இப்பதான் டாக்டர் திட்டி அமிச்சாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7th மந்த்ல க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 5th மந்த்க்கு வந்து வந்திருந்தோம். அதாவது 5th மந்த் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டெஸ்ட் வந்திருந்தேன். அதை நான் வீடியோ பெருசாக எடுக்கல. ஸோ அது குளுக்கோஸ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஓகே, அது இன்னும் டெஸ்ட் வந்து காட்டல. பட் ஆனால் அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க ஹார்ட் பீட்லாம் சும்மா செக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து பேபி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வயிற்றுல இப்படி படுத்துறதுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால லைட்டாக வயிறு வலிச்சிச்சு, அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கேனில் வந்து பேபி எப்படி படுத்துருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் திங்கிங்காக இருக்குது எப்பவும் போல். ஸோ இந்த 7th மந்த் க்ரோத் ஸ்கேன் எடுக்கதாக போயிட்டு இருக்கோம். என்ன ராஜு? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெலிவரி டைமிங் வந்து டிசம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜனவரி 9. இதே பாயா இருந்தா டிசம்பர் சொல்லிருக்காங்க. அப்படி சொல்றாங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும்ட்டு. அது என்ன நினைச்சேன்னா, அக்டோபரே இந்த காட்டுது. டிசம்பர்ல இன்கேஸ் டெலிவரி டைம்னு வந்ததுன்னா எப்படி காரா இல்ல போட்டா அப்படின்றத ஒரு போட் வாங்கிடுவோமா? அது வச்சா கூட எவ்வளவு சீக்கிரம் உன்னை கூப்பிட்டு வர முடியும்? இல்ல மேக்ஸிமம் ஒரு 2 hours வரணும்ன்றாங்க. வாட்டர் பிரேக் ஆனதுல இருந்து போட்டு துடுப்பு போட்டா கூப்பிட்டு வர முடியும். அந்த காலத்துல வந்து கிருஷ்ணர் எல்லாம் இப்படி தூக்கிட்டு போனார் திரும்பங்கப்பா. இது சோ இதுதான். அண்ட் லைட்டா வெயிட் கெயின் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் 7th மந்த் பாத்தீங்கன்னா ஜட தைக்க போறாங்க. ஸோ அதுக்காக மெஹந்தி எல்லாம் வந்து வச்சிருக்கோம். ஸோ எப்போனா அந்த சண்டே. அண்ட் பாப்பா எப்படி இருக்கும் அதில் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அண்ட் பாப்பா கொஞ்சம் திரும்பி படு பாப்பா. இப்ப காட்டுவாங்களா ஸ்கேன்ல? காட்டுவாங்க. உங்களுக்கு காட்டுவாங்களா தெரியல, எனக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. நானுமே பார்க்க முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். எங்களுக்கு காட்டாம சும்மா ஆனாவனா ஜென்ஸ் கூட்டு போய் காட்டவே மாட்டாங்க குழந்தைய. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய எக்ஸசைஸ் ஆக்சுவலி பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா பாப்பா வந்து இந்த மாதிரி படுத்திருக்கனால இப்ப பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் நடந்தாவே இந்த ஹெவியா கீழே வந்து எனக்கு வலிக்கிறதுனால நான் அதிகமாக நடக்கிறதும் இல்லை. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு மூவ் பண்றது டிசைட் பண்றது. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கேன். 10:30 வர சொன்னாங்க. 10:35 ஆகுது. சரி இப்போ பார்த்துட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்குமே ஆக்சுவலி இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒவ்வொரு டைமும் அதாவது சொல்லும் போது பார்ப்போம். அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வர கேக்குறீங்க நிறைய டீடைல்ஸ். ஆமா, நிறைய பேர் சில இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு என்ன விஷயம்னா, இதுக்கப்புறம் பிரெக்னெண்டா எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆனா அவங்களுக்கு எங்களால ஒரு விஷயம் சொல்ல முடியுது. கால் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல். ஐயோ நான் போறேன்ல. சோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கரெக்டா வந்துட்டோம் போய்க்கு. செக்கப்பா. ஆமா பிபி வெயிட். ஓகே ஆமா போறோம். அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5th மந்த் வீடியோ செக் பண்ணேன். இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் நாங்கள். ஸோ 67.8 kg இருந்தோம் போல். ஸோ அதுக்கப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்து லோ சுகராக இருந்ததுனால நிறைய சுகர் சாப்பிட்டோம். அது நல்லது சுகர் சாப்பிட்றது. இல்லை கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பால்கோவா வாங்கி டெய்லி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ 71.6 வந்துருக்காமா. சரி நான் சொல்கிறேன். அதுவும் ஆகும். பட் நானுமே ஆக்சுவலி நிறைய சாப்பிட்டேன் ஸ்வீட்டு. ஆக்சுவலி என்னன்னா ஒரு 4-5 மந்த்ஸாக பெருசாக ஸ்வீட்லாம் சாப்பிட்றதில்ல. சரி சுகர் கொஞ்சம் கிட்ட இருக்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்டாக இருந்தேன். இப்போ இல்லை, டெய்லி சாப்பிட்றேன் ஆக்சுவலி ஸ்வீட்டு. இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் போல. வாங்கிட்டு வந்து தரதே வந்தாங்க. ஓகே, ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட் 11 o'clock வந்தோம். இப்போ செம்மையாக இதெல்லாம் செய்யல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 11:10 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ஸ்கேன் போயிட்டுருக்கு. ஸோ எப்படினாலும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு சொல்கிறேன்.
பேபியோட பொசிஷன் மாறிடுச்சுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட் வாங்கிட்டு இருக்கோம். என்ன எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு முது வலிக்குதுங்க. ஐயோ உட்காந்து இருக்கு. ஆக்சுவலி டைம் என்ன 12 o'clock, ஒரு 11:40 அது போல உள்ள போனோம். ஏமா பண்ற தப்பெல்லாம் சில இதெல்லாம் பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம இவங்களா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சுகர் அதிகமா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஸ்வீட் வாங்கி தின்றாங்க. இப்பதான் டாக்டர் திட்டி அமிச்சாங்க. ஏய் நானும் இவ்வளவு நாள் சாப்பிடலங்க. சரி கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். மாட்டி விட்டுட்டாங்க. மருத்துவர்கள் பரிந்துரைப்பதை கேளுங்கள். சரி, அப்புறம் அந்த டெஸ்ட் மோட கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க. பாப்பா இப்போ வந்து திரும்பி இருக்கான், பீச்ல இருக்கான். திருப்பி இனிமே வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க, நிறைய நடங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடு கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி கிளம்புவோம், பாய்.